தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவதே ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் நல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணை நிலநிலங்களை எடுத்தல் உங்களை கைதொழுது வணங்கி மகிழ்ந்து, இன்று முதலாவதாக நாம் திருமுறை பயிற்சி வகுப்பினை 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் நம்பி ஆரூரருடைய குருபூசை சிறப்பு சொற்பொழிவை நாம் செவிமடுக்கலாம். சென்ற மாதத்தில் நாம் தொடங்கிய மூவர் பாடிய முதல் திருப்பதியத்திலே ஒரு முறை பொழுது பாராயண முறையில் நாம் அதை பாடிவிட்டு பன்முறையில் அதை எப்படி பாட வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக திருப்பிரமுபுரம் திருஞான சம்பந்தருடைய முதல் திருப்பதிகம், பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை. பாராயண முறை. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதி சூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஈடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. முற்றலமை இளநாகமோடே நம்முளை கொம்பவை பூண்டு. வற்றலோடு கலன பலி தேர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன். கற்றல் கட்டல் புடையார் பெரியார் கடல் கையால் தொடுதேத்த. பெற்ற மூர்ந்த பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவெண் மதி சூடி.
ஏர் பரந்த இன வெள்விளை சோரையன் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊரூரிது வென்ன பேர் பரந்த பிரமபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விளங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பலி தேறிய வந்தனதுள்ளம் கவர் கள்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது வென்ன பெருமை பெற்ற பிரமபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அடுத்தது 6வது பாட்டிலே நீங்க முயற்சி பண்ணுங்க. மறைகடந்த சந்தம் மாறக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சந்தம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நீங்க பாடுற சந்தம் வேறு. இப்ப நம்ம பாடுறது வந்து தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டத்தா. இந்த நடை மாறவே கூடாது. இதுதான் பாராயணம் முறை. சரியா? ஏன்னா குழப்பிடக்கூடாது. அதனால இந்த சந்தம் மாறவே கூடாது. புத்தரோடு பொறியில் சமணும் பொறி நெறி புறம் கூற நெறி நில்ல ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தன உள்ளம் கவர் கள்வன் மத்த
யானை மருகப் பொறி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. இதான் நடை. இதுல மாறவே கூடாது. பாருங்க, புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறியில்லா இந்த சந்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்தது இன்னைக்கு இது பன்முறையில் எப்படி பாடுறது, ஒரு பாட்டு நம்ம பாடி பார்க்கலாம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே. இதுதான் பன்முறை. இதுக்கு முன்னாடி பாடினது பாராயண முறை அல்லது முற்றோதல் முறை. இப்போ பாடினது பன்முறை. இப்ப நான் பொறுமையா ஒவ்வொரு வரியா சொல்றேன், அதை திரும்பி சொல்லுங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி சரியா? உங்க உதடு உச்சரிப்பு வச்சு நீங்க வே சொல்றீங்களா வா சொல்றீங்களான்னு நான் கண்டுபிடிச்சேன். திரும்ப தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி இரண்டாவது மேல காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன்
ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மான் மணியை பேசி முடியும் அப்புறம் நடத்துறேன். அது தெரியுமா, பாட்டு நடத்திட்டு இருக்கும் பொழுது தொந்தரவே வரக்கூடாது, தியானம் கெட்டு போகுது. பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே அப்படி முடியும். சரியா? அடுத்து 63வது பக்கம். திருநாவுக்கரசுடைய முதல் திருப்பதிகம். பண் கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி தாளம், திரு அதிகை வீரட்டானம். 63வது பக்கம். இந்த ஒரே முறைதான். இதை நான் ஒரு முறை சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 5 பாட்டு வரையும் சொல்லலாம். அப்புறம் 6வது பாட்டுலேருந்து நீங்க கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். தாளம் 1 2 3 நிறுத்துறீங்க. திருப்பி 1 2 3 ஆதி தாளத்தை இப்படி போடலாம். இந்த எண்ணி போடுறது நல்ல பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். சில பேருக்கு அந்த எண்ணுதெல்லாம் விட்டு போயிடுவாங்க, கவனம் அதில் போயிடும். அதனால ரொம்ப எளிமையா பாராயண முறையில கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். கரெக்டா? கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும். தோற்றாகென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. துடாக்கி முடாக்கின்னு இருக்கா, துடக்கி முடக்கின்னு இருக்கா? ஏன் துடாக்கி முடாக்கின்னு பாடுறீங்க? 99.4% அப்படிதான் பாடுறாங்க. துடக்கி முடக்கியிட. நான் மெனக்கெட்ட இந்த இடத்துல அதனாலதான் துடக்கி முடக்கியிடன்னு சொல்றேன். ஆனா 99% பாடுறவங்க எல்லாம் துடாக்கி முடாக்கியிடன்னு பாடுறாங்க. துடக்கி முடக்கியிட. திரும்ப அந்த வரி கவனம் கவனம். அதுதான் சொல்லி தருது. வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி கேட்டுக்கணும். வாய்ஸ் ரெக்கார்டர் ஏதாவது புதுசா சொல்லுமா?
நீங்கள் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டர் அழுத்திட்டீங்க, அது ஏதாச்சும் ஒன்று பண்ணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதை தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணும்போது வேற பண்ணுமா? அது சொல்லுங்க. குற்றாயினவா இருக்கு, காற்றாயினவா அது பண்ணுமா? அது மாதிரி தான் நம்ம கற்றுக்கும் போது வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி வாங்கிக்கணும். அது திரும்ப ப்ளே பண்ணுற மாதிரி சொல்லணும். இதுதான் முதல்ல கற்றுக்கும் பொழுது. நல்லா கவனிங்க. தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியே நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நிலையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தன்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேயும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர், படுவெண்தலையில் பலி கொண்டுழல் வீர். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூலை தவிர் கருளி. பிணிந்தார் பொடிமை பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர், பெற்ற மேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. அணிந்தீரடிகேள் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினால் முந்தென்னை நலிந்து முடக்கியிட. பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன், சுடுகின்றது சூலை தவிர் தருளி. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ, தலையாயவர் தம் கடனாவது தான். அன்ன நடையார் அதிகை
துறை அம்மானே. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரைகின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி நித்தாய கயம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன். வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட அர்த்தார் புனலாரதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. அது பழமா முயற்சி பண்ணுங்க. தாளம் போட்டு சலம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாட மறந்தறியே சங்கவன் அது எப்படி இருக்கு பிரிச்சதுல தனித்தனியா இருக்கா ஒண்ணா இருக்கா? சங்க அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு வந்து வெண் இருக்கா? அப்புறம் அதே மாதிரி தான் படிக்க வேண்டிய சங்க வெண் கொடை அப்படி இப்படின்னு என்னன்னு அழகா சங்கவன் குழைக்காதுடையம் பெருமான் சங்கவன் சங்கவன் நான் சொல்றது சொல்லுங்க சங்கவன் குழைக்காதுடையம் பெருமான் சங்கவன் சங்கவன் அப்படி சேர்த்து சொன்னாதான் சரியா வரும். இப்போ முதல்ல இருந்து வாங்க. சலித்தாலொருவர் துணை யாரும் இல்லை சங்கவன் குழைக்காதுடையம் பெருமான் கலித்தேன் வயிற்றின் அகம் வழியே கலக்கி மலக்கீட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே பொன்போல வெளியும் பிறையில் திருத்திக்கோங்க. வெளியும் பிறையில் கவலை
புரியுதா? சரி, அடுத்தது நம்பி ஆரூர தேவாரம் 145வது பக்கம். எடுத்துக்கிட்டீங்களா? பண் இந்தடம், ராகம் மாயமானவர்களை, தாளம் ரூபம். பன்முறை கண்ட நடைதான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, நாயேன் பல நாளும் நினைக்கின்றே மனத்துன்னை, பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, பொன்னே மணிதானே வைரம் நே பொருதுந்தே, மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அன்னே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளே, செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அடிகள் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய், ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே, தன்னார் மணி சூடி கடல் போலும் உயிரானாய் உடலாய்
ஆரூரன் எம் பெருமாள்கள் இருக்கா, ஆரூரன் எம்னு இருக்கா? அதையே மாற்றி படிக்கணும். அந்த சந்தம் அதனாலதான் மாறுது. ஆரூரன் எம் பெருமாள்கள், ஆரூரன் எம் பெருமாள்கள் அல்லேன் எனலாமே. எப்படி இருக்கோ அப்படியே படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல மாற்றம் வராது. இப்ப நீங்க பன்முறை பாடும் பொழுது பிரிச்சு படிக்கலாம். ஏன்னா அதுல நம்ம ரூபக தாளம் போட்டு பொறுமையா பாடப்படும். ஆனா முற்றோதல் முறை சந்த முறையில திருப்பி பாடுற வழக்கம் இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கோ அதை அப்படியே போடணும். ஆரூரன் எம் பெருமாள்கள் அல்லேன் எனலாமே அப்படி. சரியா? உங்களுக்கு புக்கு 2 மாணவர்கள் புதுசா ஜாயின் இருக்காங்க. பன்முறை இப்ப எப்படி இது பாடணும் அப்படின்னு பார்க்கலாம். பித்த பிறை சூடி பெருமானே அருளாளம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளம். எத்தான் மரபாதி நினைக்கின்றேன் மனதுன்னை. எத்தான் மரபாதி நினைக்கின்றேன் மனதுன்னை. வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள். வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள். அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இதான் என்னுடைய பன்முறை. போன வகுப்பு நடத்தின பாடல்கள் பார்த்துட்டோம். இந்த வகுப்பு சில பாடல்களை நாம் பார்க்கலாம். கற்பனை